Hello everyone, welcome to Sarah's Delicious Food. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். சுண்டைக்காயில் அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். இது பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு நல்லது. இன்னைக்கு நம்ம கிரைண்டிங் மெத்தடில் திக்காக வில்லேஜ் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கார்டனில் ஃப்ரெஷ்ஷாக பறித்த சுண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய், சாம்பார் வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், வடகம். கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடகத்தை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த வடக ரெசிபி யாருக்குன்னா வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கீழே கொடுக்குற பார்த்துக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கணும். சுண்டைக்காயை நசுக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 துண்டாக கட் பண்ணின்னு உப்பு தண்ணியில் போட்டோம்னா சுண்டைக்காயோட கலர் மாறாத இருக்கும். பாருங்க, இப்போ சுண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துன்னு இருக்குது. சுண்டைக்காயை நல்லெண்ணெயில் வதக்கிறதுனால சுண்டைக்காயோட கசப்பு தன்மை கம்மியாகும். பாருங்க, சுண்டைக்காய் எவ்வளோ நல்லா கோல்டன் கலர் திரும்பிட்டு இருக்குது. இப்போது 100 கிராம் சாம்பார் வெங்காயம், 1 கைப்பிடி அளவு பூண்டு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா வாசனை வர மட்டும் நல்லா சாட்டை பண்ணிக்கணும். புளிக்குழம்போட ஹைலைட்டு இந்த பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டு தான். மிக்சர் ஜாரில் 100 கிராம் சாம்பார் வெங்காயம், ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். சுண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மசாலாலாம் லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுமாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுறதுனால மசாலா கருகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போது அதே மிக்சர் ஜாரில் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 3 சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கின்னு இந்த கடாயில் ஊற்றிக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வெங்காயம் பூண்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா கொதிக்க விடணும். இதேமாரி நல்லா கிளறி கொடுக்கணும், கைவிடாமல், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த குழம்புல நம்ம தேங்காய் சேர்க்கல, வெங்காய தக்காளி தான் இந்த குழம்புக்கு திக்கான டெக்ஸ்சரை கொடுக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இதில் ஊற்றிக்கணும். இப்போ இது நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வந்த உடனே ஒரு மூடி போட்டு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு இந்த இடத்துல குழம்பு ரொம்ப திக்காக இருக்குதுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்கல, எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி. இந்த சுண்டைக்காய் குழம்பு 2-3 நாள் வெளியே வச்சா கூட குழம்பு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் கூட வச்சுக்கலாம். பாருங்க, நல்லெண்ணெய் எவ்வளோ மேலே வந்திருக்குதுன்னு, குழம்பு எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. ஹெல்தியான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பு கூட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பு கூட சுட சுட சாதம் சேர்த்து வத்தலோட சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த குச்சி வத்தலோட வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி சேர்ந்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. மீண்டும் ஒரு ஹெல்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய்.